Hello everyone, welcome to our Clash Royale Gamers. So, we are on War Nation clan, number 41 stars and Death Note 40 stars. ஸோ நம்மக்கிட்ட என்ன 4 ஸ்டார்ஸ் அட்டாக் பெண்டிங்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ரென்சார்டன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸு வந்து செகண்டில் இருக்கார். அவர் ஆப்பனோடைய ஃபஸ்ட் பேஸை செகண்ட் பேஸ் 3 ஸ்டார் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பனன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரென்சார்டன் வந்து ஆப்பனோட ஃபஸ்ட் பேஸ் எப்படி அடிச்சிருக்காரு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்படியோ அட்டாக பாருங்கள். ஸோ மீனால் பார்த்தீங்கன்னா ஆப்பனோடைய டிஃபென்ஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 17 பட் மேக்ஸ் ஆஃப் டவுன் ஹால் 16 தான். ஸோ அதே மாதிரி இவரோட ட்ரூப்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் ஆஃப் வந்து டவுன் ஹால் 17 பட் ஹீரோஸ் லெவல் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன் ஹால் 14 மேக்ஸ் தான். மோஸ்ட்லி டவுன் ஹால் 14 மேக்ஸ் தான் ட்ரூப்ஸ். இவர் கிங்கெலாம் யூஸ் பண்ணல, கிங்கெலாம் வந்து பில்டிங்கில் போட்டிருக்காரு. அதுபடி ஒரு மில்லியன் கிங் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட அட்டாக்ஸை பாருங்கள். ஓகேங்களா, 3 ஸ்டார் பண்ணியிருக்காரு அட்டாக்கு. நம்ம அதை தான் மேஜராக பார்க்க வேண்டியது. ஓகேவா, ஸோ அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆப்போனன்ட் நம்ம பேச அடித்த அட்டாக்கை வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுவோம். ஸோ இந்த அட்டாக்கை மட்டும் நம்ம வந்து ஒரு லாங் வீடியோவை பார்த்து ஆப்போனன்ட் நம்ம பேச அட்டாக் அடித்ததை ஒரு ஷார்ட்ஸாக நம்ம போடுவோம். ஏன்னா நம்ம இன்னும் ஷார்ட் வீடியோ அப்டேட் பண்ணாதனால. ஓகேங்களா, ஸோ அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் பேபி ட்ராகன் ஆட்டம். நம்ம எலக்ட்ரோ ட்ராகன் லாவா லோன் கொண்டு போகிறதும் ஸ்ட்ராட்டஜி, எலக்ட்ரோ ட்ராகன் இது வந்து ட்ராகன் கொண்டு போகிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ எலக்ட்ரோ ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் பேஸ்ட் வந்து முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரீ ஸ்பெல் அண்ட் ரேஜ் ஸ்பெல் டெப்ளாய்மெண்ட்டோட டைமிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஸ்டார்ட் ஷூர் ஆக முடியும். ஸோ அந்த டைமிங் இஸ் வெரி மஸ்ட். ஸ்பெல் டெப்ளாய்மெண்ட் வரும்போது டைமிங் தான் மஸ்ட்டு. டைமிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்பெல்ஸுடைய டைமில் வந்து கரெக்டாக நம்ம ட்ரூப் ரீச் ஆகி நம்மளுக்கு ஸ்டார் ப்ரொவைட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நம்ம அவங்க எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த குயின் டை ஆக்லஸ்லாம் சொன்ன ஆல்ரெடி குயினை பொறுத்தவரை டை ஆகக்கூடாது. கிங்கு அடி வாங்குறதுக்கு அவர் டை ஆனாலும் பரவாயில்ல, குயின் டையே ஆகக்கூடாது. ஓகேங்களா, வாட்ச் பண்ணி இன்னொன்று எல்ட்ரோட இதுவும் ஆல்மோஸ்ட் டை ஆகிடும். ஸோ நம்ம இப்போ நம்மளோட குயின் தான் இப்போ வந்து நம்மளோட பேஸை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அவங்க குயின் ஃபினிஷ் பண்ணிட்டான். ஆனால் அவர் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா 3 லைட்னிங் ஸ்பெல் கொண்டு போன இடத்துல அதுக்கு பதில் வேறு ஆல்டர்னேட்டிவ் எடுத்துமா இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.